வந்தாச்சாப்பா. அப்பா, இந்த காக்கா கத்துனா விருந்தாடி எல்லாம் வீட்டுக்கு வருவாங்களாமே, அப்புறம் எது கத்துனா இந்த விருந்தாடி எல்லாம் போவாங்க? உங்க அம்மா 10 நிமிஷம் கத்துனா போதும், வந்து வீடை விட்டு மட்டும் போக மாட்டேன், ஊரை விட்டே போய்வாங்கடா, அப்படி கத்து. என்ன? எனக்கு ஒரு டவுட், கிளியர் பண்றியா? கேளு. பேய வெட்டணும்னா தாயத்து கட்டணும், அதே பேய வர வைக்கணும்னா ரொம்ப சிம்பிள், தாலி கட்டினா போதும். வந்துட்டியா? சீக்கிரம் சீக்கிரம் ஒரு காஃபியை போடு, குடிச்சிட்டு ஷாப்பிங் போவோம். நம்ம லவ் பண்றப்ப பார்க்கு, பீச், சினிமான்னு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவீங்க. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ஏங்க எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க? ஏண்டி, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவனாவது பிரச்சாரத்துக்கு போவானா? நீ வேற. கடவுள் ஒருத்தனை தண்டிக்கணும் முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படிங்க தண்டிப்பாரு? அவனுக்கு கல்யாண ஆசையை மட்டும் கொடுத்துட்டு மிச்சத்தை வர்றவ பாத்துக்குறான்னு விட்டுருவாருமா. கல்யாணத்துக்கு முன்னாடி தலை வச்சா யார் குடிச்சு விட்டுட்டு இருந்தா? அப்பதான் அப்பா தலைவலியே இல்லையே. எப்பமாவது லைஃப்ல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி யோசிங்க, அந்த பழைய தூக்கி யார் மேல போடலான்னு சொல்லி. அக்காவோட ஃப்ரெண்ட் அக்கான்னு கூப்பிடலாம், தங்கச்சியோட ஃப்ரெண்ட தங்கச்சின்னு கூப்பிடலாம், பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட பொண்டாட்டின்னு கூப்பிட முடியுமா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நல்லா ஸ்டாபாக்கு டீ லைஃப் காஃபி கீஃபின்னு வச்சு நவுத்துனா அப்ப இனிப்பு ஏறி மயக்கம் வராம என்னமா? அப்போ நடுக்கம் எதனால? அது நேத்து நீ தண்ணி அடிக்க மறந்துருப்ப. வீட்டுக்கு வந்துட்டா கதவை தர. யார் நீ? நீ யாரு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உள்ள இருக்க என் புருஷனை வெளியே வர சொல்லு. இன்னும் எத்தனை பொண்டாட்டிடா உனக்கு இருக்கு? ஏ லூசு, அந்த வீட்டு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. என் ஸ்கூல் டீச்சர் அன்னைக்கே சொன்னாங்கம்மா, நீதான் என் பொண்டாட்டியா வருவேன்னு. அவங்க எப்படிங்க சொன்னாங்க? நீ எல்லாம் எரும மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு அன்னைக்கே சொன்னாங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரெஸ்ட் தேவைங்க, இந்தாங்க ஸ்லீப்பிங் டேப்லெட். ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை டாக்டர் கொடுக்கணும்? ஐயோ, இது அவருக்கு இல்லங்க, உங்களுக்கு. நீங்க தூங்குனாலே போதும், அவர் நிம்மதியா இருப்பார். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? எங்க தலகனம் பிடிச்ச ராட்சசிக்கு இங்கிலீஷ் என்னங்க சொல்லுவாங்க? ஓய், உங்க அம்மாவை நினைச்சா உனக்கு என்ன பாட்டு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும்? இப்ப என்ன நினைச்சா? சோலி முடிச்சு. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சாவு சாவும்ல செத்த பேர நீ. ஹலோ. பிரவீன் இருக்காருங்களா? குளிச்சிட்டு இருக்காருங்க. நீங்க? நான் காலையில குளிச்சிட்டேங்க. கல்யாணமும் ஜல்லிக்கட்டு ஒண்ணுதான் போல. ஏமா ஏங்க இப்படி சொல்றீங்க? வளர்த்தவன் எஸ்கேப் ஆயிடுறான், அடக்க வரவன் மாட்டிக்கிறான். கரெக்ட் தானே? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ गलाव में पानी आ गया गामछा भी खुल गया मेरा लगती ये देखिए எல்லாம் அவன் பார்த்துப்பா ரொம்ப நன்றி நீ உட்கார்றா நீ உட்கார்றா நீ உட்கார்றா நீ உட்கார்றா நீ உட்கார்றா மாப்ள மாப்பு பட்டுடா ஆப்பு எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன் யாரா இவனுங்க எங்க இந்திரா வந்துக்கிறானுங்க நல்ல பிளேயர்னா I love you idina hui no ஏரியாக்கு வாயா நீ ஏரியா சொல்லு வாடா நீ வாடா நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது லூசுரா லூசு இல்லனே மென்டல் அப்படி இல்லைங்க அவனே தான் சரண்டரா நீ
வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து பாடுறா. வந்து பாடுறா. வா நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி என்ன பாக்குற? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சின்ன ஒரு நிமிஷம் கூட உன்னால இருக்க முடியாது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அது யார் பின்னாடி? அதுவா, அது என் ஹஸ்பண்ட். ஏங்க ஏதாவது சொல்லுங்க. ஐ லவ் யூ. என் தலைவன் சிங்க வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. ஹலோ சொல்லுமா. என்னடா தலைவலின்னு சொன்னி, இப்ப எப்படி இருக்கு? இதோ பக்கத்துல தான் டீ குடிச்சிட்டு இருக்கு. ஒண்ணுதான், எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. சரிம்மா சரிம்மா. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஹலோ மேம், அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கேளுங்க. உங்க ஹஸ்பண்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவனை பத்தி எதுக்கு நான் நினைக்கணும்? சரி, உங்க ஹஸ்பண்ட் போட்டோ எனக்கு பர்ஸ் வச்சிருக்கீங்க. அவனை வீட்டுல வச்சிருக்கதே பெரிய விஷயம். நான் எதுக்கு அவன் போட்டோ பர்ஸ்ல வச்சிருக்கேன்? உங்க ஹஸ்பண்ட் வேற கேள்வி இருந்தா கேளு, அவனை பத்தி பேசாத. வேற எல்லாம் டெக்னாலஜி. கடவுள் தனித்தனியா ஒவ்வொரு வீட்டுக்கா போய் அன்பு கொடுக்க முடியாதுன்னு தான் அம்மாவை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கடவுள் ஒவ்வொரு வீடா தனித்தனியா போய் கொடுமைப்படுத்த முடியாம பொண்டாடி விட்டுருக்கு. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். எந்த ஜில்லாவுக்கு போனா என்ன இப்படி நிக்கிறீங்க? உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? ஐயோ துணி கழட்டுச்சு. இதுக்கு தான் சொல்றேன், 1000 தடவை சொல்றேன், ஒரு வேலைக்காரி வச்சுக்கலாம். கேக்குறியா நீ? வேலைக்காரி வேணா ஒண்ணு வேணாம். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அம்மா வேலைக்காரியே வச்சுக்கலாம்ல. அப்பதான் சொல்றேன், உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமே. உனக்கு தெரியாது பாப்பா, நானே இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா தான் வந்தேன். தலைவரு திமிங்கலம் தானுங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஐயோ எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பு வருது, உள்ள அழுவியா இருக்குது. அப்படியே ஓன்னு வாய் விட்டு அழுணும் போல இருக்குது. மாமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொர்க்கத்துல புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னாவே இருக்கிறது இல்லையா? ஏன்? அதுக்கு பேர் தாண்டி சொர்க்கம். ஓடாத ஒழுங்கு இல்ல. எங்க ஓடுற? தனியா விட்டு போகாதீங்கடா. நம்ம அத்தா, எங்க அத்தா மேல சத்தியம். லூசுரா? லூசு இல்லனே, மென்டல். Dude, boss! இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? സർക്കാരിന്റെ വണ്ടിയല്ലേ, ഒറ്റടുക്കൊണ്ട് കൊള്ളൂല, ഇഞ്ചിൻ ചായ കൊള്ളു. குணா உன்ட்ட ஒன்று சொல்லணுமே. நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, ஏன்னா நீ அழகாவே இல்ல. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்கா வெப்பா. சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சு தானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். சூப்பர்.
நிஷாவை நினைச்சுக்கிட்டு உஷா கூட வாழ முடியாது. மர்ட இதுல இருந்தே தெரியுது நீ என் மேல எவ்வளவு உசுர வச்சிருக்கேன்னு. நீ போ. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நீங்க வாழ்க்கையில நல்லா வர்றதுக்கு யார் காரணம்? என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ நீங்க வாழ்க்கையில நாசமா போறதுக்கு யார் காரணம்? அதுவும் இந்த நாய்ங்க தான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அடி பல்லெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத தோல்வி. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ. லூஸ் இல்லனே, மென்டல். ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன் இந்த வீட்டுல தோசை இருக்கு. வாய முடியா, சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு. காலையில டிஃபன் பண்ணது நானு, தோசை இல்ல பூரி தான் இருக்கு. முடியல முடியல. காயமே இது பொய்யடா வெறும் காத்தடைத்த பையடா கேளு. जाने जाना ढूंढे तुझे दीवाना सपनों में रोज़ அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். அத்தாச்சி எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் நீங்க தான் சொல்லுங்க தாச்சி. என்னைய பார்த்தா பாவமா இல்லையா? சொன்னா கேளு, நீ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. ஊருக்கு போய் சேரு. அத்தாச்சி यारीना, तू अच्छा लड़कों में क्या देखती है? लैंड 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 प्रॉपर्टी, जमीन. ओके लैंड. ओके ओके. பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. ஹலோ, மைக் டெஸ்ட் 1 2 3. ஐயோ ஐயோ தாத்தா 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 எங்கட நானும் அரை மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன். இந்த அப்பத்தை சொல்றது யாரு? என்ன மாதிரி ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் எங்க அப்பம்னா எப்படி வியாபாரம் தானே. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. तेरा बाप यहाँ छोड़कर गया था कि तेरी माँ? உண்மையிலே ஆண்களுடைய குணம் என்ன தெரியுமா? 1000 பெண்கள் இருந்தாலும் 10,000 பெண்கள் இருந்தாலும் 1 கோடி பெண்கள் இருந்தாலும் அவனுடைய கண்கள் யார தேடும் தெரியுமா? கட்டின பொண்டாட்டிய மட்டும்தான் தேடும். ஏன் கேளுங்க, அவ இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தவள சைட் அடிப்பான். நீ ஊர்ல இல்லாதப்போ தங்கச்சி எனக்கு என்ன பொறுத்து தெரியுமா? இதெல்லாம் ஒரு இளையுதிர் காலம். புருஷன் டெய்லி குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறாரு உதைக்கிறாரு சார். குடும்பத்தில் 4 இருக்குத்தானே செய்யும். இல்ல சார், அவருக்கு குடும்பமே 4 இருக்கு சார். ஐயோ, என்ன எது சின்ன வீடு வச்சிருக்காரா? ஐயோ, ஒரு பெரிய காலனியே வச்சிருக்காரு சார்.
யார் சாமி இவன் எங்கிருந்து வந்திருக்கான் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. முடியல முடியல இதுக்கெல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஆமா, அதை விடு. சின்ன சேனல் எதா